த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் நம்ம ஒவ்வொருத்தருடைய பணத்தை பத்தினது. நாம ஒரு சின்ன ஹோம் லோன் எடுக்கிறோம், இல்ல கார் லோன் எடுக்கிறோம். ஒரு மாசம் இஎம்ஐ கட்டலைன்னா பேங்க்ல இருந்து போன் மேல போன் வரும். வீட்டுக்கே ஆள் அனுப்பி மிரட்டுவாங்க. ஆனா கோடி கணக்குல பேங்க்ல கடனை வாங்கிட்டு அதை திருப்பி கட்டாம ஏமாத்துற ஒரு கும்பல் இங்க இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. சமீபத்தில் த பயனியர் பத்திரிகை ஒரு அதிரடியான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. ஜனவரி மற்றும் பிப்ரவரி 2026க்கான டிரான்சிட் யூனியன் சிவில் டேட்டாவை வச்சு இந்தியாவுடைய டாப் 12 பெரிய கடனாளிகள், அதாவது டிஃபால்டர்ஸ் அப்படின்றத அவங்க யார் யார் அப்படின்னு பட்டியல் போட்டு அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. மொத்தம் 29 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்றது நிலுவையில் இருக்கு. இது என் வீட்டு பணம், உங்க வீட்டு பணம் தான். இதுல வெறும் 12 பேர் மட்டும் 5 லட்சம் கோடிக்கும் அதிகமா பேங்க்ல கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. யார் இந்த 12 பேரு? அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? பேங்க் ஏன் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க பயப்படுறாங்க? இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விலாவரியா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவுடைய நம்பர் 1 டிஃபால்டர், அதாவது கடனை திருப்பி கொடுக்காம இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. இவரு ஒரு முன்னாள் எம்பியும் கூட. காங்கிரஸ் கட்சியுடைய எம்பியா இருந்த எல் ராஜகோபால் தான் இந்த நபர். 2014 நாடாளுமன்றத்துல மிளகு ஸ்ப்ரே அடிச்சார்ல, அதே ஆள் தான். எதுக்கு அடிச்சாரு? தெலங்கானா ஆந்திராவை தனியா பிரிக்கணும் அப்படின்ற பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சுல்ல, அப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வச்சு பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்றத அடிச்சு ஒரு பெரிய கலவரம் பண்ண ஒரு ஆளு. அந்த அளவுக்கு தான். இதுல இருந்தே தெரியும் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே அவர் இப்படி ரவுடித்தனம் பண்றாருன்னா வெளியே அவர் எப்படி நடந்துக்குவார்னு. ஆனா இவரு இந்த ரவுடித்தனம் மட்டும் கிடையாது, கடனை வாங்கி ஏமாத்தலையும் படு கில்லாடியான ஆளு. இவருக்கு எவ்வளவு தெரியுமா கடன் இருக்கு? 1,27,897 கோடி. இன்னொரு தடவையும் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. 1,27,897 கோடி. எந்தெந்த பேங்க்ல நம்ம வாங்கியிருக்கிறாரு? யூனியன் பேங்க் வாங்கியிருக்கிறாரு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் வாங்கியிருக்கிறாரு, கனரா பேங்க் வாங்கியிருக்கிறாரு, பேங்க் ஆஃப் பரோடான்னு மொத்தம் 10 பேங்க் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாரு. நானோ நீங்களோ போய் எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை எனக்கு ஒரு எஜுகேஷன் லோன் வேணும்னு கேட்டோம்னா எவ்வளவு நாயா பெய்யா அலைய விடுவாங்க. ஆனா இந்த பேங்க்குங்க இப்படி லட்சக்கணக்கான கோடி ரூபாயை இந்த ஒரு தனி நபருக்கு வாரி வழங்கி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பெரிய கடனை வச்சிருந்தாலும் பேங்க்குங்க இவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. வெறும் ரெக்கவரி கேஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்களே தவிர ஒரு பேங்க் கூட இவர் மேல ஃப்ராட் அப்படின்ற அந்த வகைப்படுத்தக்கூடிய அந்த கேஸ் எதையுமே இன்னும் ஃபைல் பண்ணாம இருக்கிறாங்க. ராஜகோபால் இப்போ அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலும் செட்டில் ஆகி அங்க மைனிங் பிசினஸ் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 2014 வரைக்கும் எந்த செக்யூரிட்டியுமே இல்லாம இவருக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாங்க வங்கிங்க. இதுக்கு காரணம் அவருடைய அரசியல் செல்வாக்கு தான். இவ்வளவு பணத்தை ஏமாத்தியாச்சு, அதுக்கப்புறம் என்ன அரசியல் இருந்துகிட்டு ஜூட்டு விட்டாரு, நான் அரசியலுக்கெல்லாம் ஓய்வு பெறேங்க அப்படின்னு ஜூட்டு விட்டுட்டு நம்மளுடைய பணத்தை எல்லாம் ஏமாத்திட்டு ஏப்பம் விட்டுட்டு ஜாலியா இருக்கிறாரு. சரி, 2வது இடத்துல இருக்கிற யாரு தெரியுமா? வேற யாருமே இல்லை. இப்போ சமீபமா நியூஸ்ல எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அனில் அம்பானி தான். இந்த அனில் அம்பானியுடைய ரிலையன்ஸ் குரூப் எவ்வளவு தெரியுமா கடன் வாங்கியிருக்கிறாங்க? 71,433 கோடி. இதுல என்ன கூத்து அப்படின்னா 2012 இவருடைய கம்பெனிங்க சரி ஆரம்பிச்சது. ஆனா பேங்க்குங்க 2019 வரைக்கும் இவருக்கு கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவர் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வங்கிகள்ல இருந்து கடனை வாங்கி ஏமாத்தினவர். இப்போ அனில் அம்பானி பிஜேபி ரூலிங்ல இருக்கிறப்போ கடனை வாங்கி ஏப்பம் விட்டுட்டு இருக்கிறவர். இப்போ இடி சொல்ற கணக்குப்படி பார்த்தா இவருடைய கடன் தொகை அப்படின்றது 73,000 கோடி ரூபாயை தாண்டிடுச்சான். ஏங்க, இடி அப்படின்றது சட்டவிரோத பண பரிமாற்றங்களா ஆரம்ப கட்டத்திலே தடுக்கிறதுக்கான அமைப்பு தானே. கணக்கெல்லாம் ரொம்ப கச்சிதமா சொல்லுவாங்க, ஆனா நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இடியுடைய வேலை அரசியல் தரகு வேலை பார்க்கக்கூடியது. அதாவது பாஜகவுக்கு யாராவது எதிரி இருக்காங்கன்னா அவங்க மேல தேடி போய் கேஸ் போட்டு அவங்கள அழக்களிப்பாங்களே தவிர இப்படியான கேஸுகளை அவங்க எந்த லட்சணத்துல நடத்துறாங்கன்னு நமக்கு தெரியல. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அனில் அம்பானி இப்போ நிதியமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு லெட்டரும் எழுதியிருந்தாரு. அதுல என்னன்னு கேட்டிருந்தாரு, எனக்கு பெயில் அவுட் கொடுங்க, அதாவது எனக்கு இருக்கக்கூடிய கடன்ல சில தள்ளுபடி அப்படின்றத கொடுங்க. ஆடி தள்ளுபடி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி. அதுக்கு ஒரு உதாரணமும் தலைவர் சொல்லியிருக்கிறாரு.
நிதின் மற்றும் சேத்தன் சாந்திரேஸ் அப்படின்ற இந்த 2 சகோதரர்கள் சாந்திரேசா பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த பெயில் அவுட் அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. அவங்க 19,000 கோடி ரூபாய் கடன் வச்சிருந்தாங்க. ஆனா மத்திய அரசு இவங்களை வெறும் நீங்க 5,100 ரூபாய் கட்டிட்டு செட்டில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மேல இருந்த எல்லா கிரிமினல் கேஸையும் ரத்தும் பண்ணிட்டாங்க. இப்ப அனில் அம்பானி என்ன கேட்கிறாரு, எங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா கொடுத்துட்டு போட்டுமே என்ன, இப்ப 73,000 கோடி ரூபாய் என்ன ஒரு பெரிய விஷயமா என்ன? பல மாநிலங்களுக்கு கல்வி நிதி இருந்துட்டு போட்டுமே, நமக்கு நிறைய டிஃபென்ஸை வந்து நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், பாதுகாப்பு உள்நாட்டு பாதுகாப்பை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், பல 100 பாலங்கள் கட்டம். ஆனா இருந்துட்டு போட்டுங்க. அனில் அம்பானி சந்தோஷமா இருக்க வேணாமா? சும்மா அந்த பெயில் அவுட்டை கொடுத்து விட வேண்டியது கவர்மெண்ட். என்ன கவர்மெண்டா அவங்க தெரியல. 3வது இடத்துல இருக்கிறது வேணுகோபால் தூத். தூதுனா ஹிந்தியில பால்னு அர்த்தம். பால்னா உடனே அவர் பால் வெடிகிற முகமா இருப்பாரு அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. வீடியோகான் குரூப் இருக்குல்ல, அதோடைய தலைவர் இவரா தான் இருக்கிறாரு. இவர் எவ்வளவு தெரியுமா கடன் வாங்கி இருக்கிறாரு? 70,655 கோடி. இவர்கிட்ட இருந்த மட்டும் எஸ்பிஐ வங்கி 23,000 கோடி ரூபாயும், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 25,000 கோடி ரூபாயும் வசூலிக்க வேண்டியிருக்கு. நம்ம போய் ஒரு சலான தப்பா எழுதி கொடுத்துட்டோம்னா இந்த எஸ்பிஐல இருக்கக்கூடியவங்க பண்றதெல்லாம் எப்படி இருக்கும்? இவங்களுக்கெல்லாம் ஆகணும் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா அப்படி ஆகக்கூடாதுங்க. ஏன்னா பறி போயிருக்கிறது நம்மளுடைய பணம் தான். இதுல இன்னொரு ட்விஸ்டும் நடந்துச்சு. ஐசிஐசி பேங்க் இருக்காங்கல்ல, அவங்களும் இவருக்கு கடன் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த லிஸ்ட்ல வீடியோகானுடைய பேரே இல்லை. காரணம் என்னன்னு கொஞ்சம் தோண்டி துருவி பார்த்தா, இந்த ஐசிஐசியுடைய தலைவரா சாண்டா கோச்சர் அப்படின்றவங்க இருந்தாங்க. அவங்க இந்த வீடியோகானுக்கு 2,250 கோடி ரூபாய் கடனா கொடுத்திருக்கிறாங்க. அதுல 10% கமிஷனை அந்த அம்மா இருக்காங்களா சாண்டா கோச்சர், அவங்களுடைய கணவருடைய கம்பெனிக்கு மாத்தி விட்டுருக்காங்க. அதாவது சும்மா ஒரு கொடுக்கல் வாங்கல, 10% கமிஷன் இல்லாம கூட என்னங்க இது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா என்ன பண்றது, சட்டவிரோத பண பரிமாற்றமாச்சு. அதனால இது சம்பந்தமா வழக்கெல்லாம் பதிவு செஞ்சு நிறைய அரஸ்ட்லாம் போயிருக்கு. வேணுகோபால் தூத் கூட அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ 2026ல ஐசிஐசி வங்கி இவங்கெல்லாம் எனக்கு கடன் கொடுக்கணும்னு இருக்கணும்ல, அந்த கடன் பட்டியல்லையும் வீடியோகானுடைய பேரே இல்லை. ஏன் அப்படின்றது தான் இப்போ யாருக்குமே புரியாததா இருக்கு. அப்ப அந்த 3,250 கோடி ரூபாய் என்ன ஆக போகுது அப்படின்றதும் தெரியாம இருக்கு. 4வது இடத்துல நம்ம ஊர்ல இருந்து தப்பிச்சு போனாங்கல்ல, இப்ப கூட அப்படியே ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஜாலியா பேட்டியில கொடுத்துட்டு இருக்கிறாரு நீரவ் மோடி அவரு, அப்புறம் ஏதோ ஜெயிலில் இருக்கக்கூடிய முகுல் ஜோஸ்கி, இவங்க எல்லாருமே சேர்ந்து 54,225 கோடி ரூபாய் அப்படின்றத கடன் பாக்கி வச்சிருக்காங்க. எப்போ வரும்னு தெரியாது. இது மட்டும் இல்லாம இந்தியன் டெக்னோமேக் கம்பெனி 30,666 கோடி ரூபாய், பூஷன் பவர் கம்பெனி 30,260 கோடி ரூபாய், ஐவிஆர்சிஎல் கம்பெனி 27,418 கோடி ரூபாய், ஜித்தன் மேத்தாவுடைய கம்பெனி 20,148 கோடி ரூபாய் அப்படின்னு. அம்மா இதை படிக்க படிக்க ஏங்க 1 லட்சம் ரூபாய் பேங்க் லோடு கேட்டா எத்தனை பேப்பர் கேட்குறீங்க? இவங்களுக்குலாம் எப்படி இப்படி 20,000 கோடி 30,000 கோடி 1 லட்சம் கோடி ரூபாய எந்த அடிப்படையில இவங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுல என்ன கொடுமைன்னா, இப்ப நம்ம சொன்ன இந்த கம்பெனிங்க எல்லாமே திவால் ஆகிற நிலைமையில இருக்கு. பேங்க்கு கிட்ட இவங்க கொடுத்த ஷூரிட்டி எல்லாமே வெறும் பேப்பரா தான் இருக்கு. நிஜமான சொத்துக்களை இவங்க வெளிநாட்டுல போய் பதிக்கிட்டாங்க. பேங்க் அதிகாரிகளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதான் நடந்திருக்கு. இவங்களுக்கு இங்க ரியலா இந்தியாவில சொத்து இல்லைன்னு தெரிஞ்சுதான் வங்கியில இருக்கக்கூடிய மேனேஜரோ இல்லாட்டி அதோடைய முக்கியமான அதிகாரிகளோ கையெழுத்தை வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வீட்டு பணமா போகுது, என் வீட்டு அப்பா பணமும் உங்க வீட்டு அப்பா பணமும் தானே போகுது. என்ன பண்றது? அடுத்ததா டிரான்ஸ்ட்ராய் இந்தியா கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப மோசம். ஏன்னா இந்த கம்பெனி ரஷ்யா கம்பெனின்னு காட்டிக்கிட்டாலும் இதோடைய தலைவர் வந்து முன்னாள் எம்பியான ராயபாடி சாம்பசிவா. இவரு எனக்கு தெரிஞ்சு சிவசேனா கட்சியில இருந்தவருன்னு நினைக்கிறேன். இவர் எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறாரு? 19,359 கோடி ரூபாய். இதுல என்ன கொடுமைனா, இவர் வீட்டு சமையல்காரங்க, டிரைவரு, இவங்க பேர்ல எல்லாம் கூட போலியான கம்பெனிகளை உருவாக்கி அதன் மூலியமா இந்தியாவிலிருந்து வாங்கின இந்த கடனை அந்த வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த ஷெல் கம்பெனிஸ்ல போய் அவரு முதலீடு பண்ணியிருக்கிறாரு. இதை சிபிஐ கண்டுபிடிச்சு இப்பதான் அவங்க விசாரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை பத்தி நமக்கு தெரியாதா? இப்போ இதையெல்லாம் விட ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு. அது இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அவங்க சார்ந்தது. ஏன்னா ஜனவரி 2026ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல அவங்க
பேங்க்ல இருந்து 9.96 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அடுத்த ஒரே மாசத்துல பிப்ரவரி 2026 அந்த 9.96 லட்சம் கோடி ரூபாய 4.93 லட்சம் கோடி ரூபாயா குறைச்சு காட்டி இருக்கிறாங்க. அதாவது ஒரே மாசத்துல இவ்வளவு பெரிய தொகைய பேங்க் தள்ளுபடி பண்ணிட்டாங்களா, இல்ல கட்ட வேண்டியவங்க கட்டிட்டாங்களா, கடைசி நேரத்துல எதுக்காக இப்படி கட்டினாங்க, யார் யார் கட்டினாங்க, இது எதுக்குமே யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இது வரைக்கும் பதில் சொல்லாம இருக்கிறாங்க. கடைசியா நம்ம தமிழ்நாட்டுல ஹெட் ஆபீஸ் வச்சிருக்கக்கூடிய இந்தியன் பேங்குக்கு வருவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 பொதுத்துறை பேங்குகள்ல இந்தியன் பேங்க் மட்டும்தான் கடந்த ஒரு வருஷமா தங்களுடைய கடனாளிகளுடைய லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணாமையே இருக்கிறாங்க. 1990களில் கோபாலகிருஷ்ணன் தலைவராக இருந்தப்போ ஒரு பெரிய ஊழல் நடந்துச்சு. அதை சொன்ன வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெருசா போகும், போய் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரியான இன்னொரு பெரிய ஊழலை இந்தியன் வங்கி எங்க மறைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. நிதி அமைச்சகம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. இவங்க கொள்ளையடிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நம்ம வரிப்பணம், நம்மளுடைய பேங்க் சேவிங்ஸ் உடைய பணம். இந்த அரசியல்வாதிகள், கார்ப்பரேட் பேங்க் மேனேஜர்ஸ் இடையில் இருக்கக்கூடிய இந்த கள்ள கூட்டணியை எப்படியாவது உடைச்சே ஆகணும். பேங்க் அதிகாரிகள் மேலையும் தப்பிச்சு போன கடனாளிகள் மேலையும் கடும் நடவடிக்கை அப்படின்றத எடுத்தே ஆகணும். இதெல்லாம் எப்படி சாத்தியமாக போகுது? ஏன்னா விஜய் மல்லையா போய் எத்தனை வருஷம் ஆச்சு, அவர் அங்க ஜாலியா லண்டன்ல உட்காந்து IPL பாக்குறாரு, ரன்னிங் கமெண்ட்ரி எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே விரல் சுப்பிட்டு அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், வேற வழியும் கிடையாது. இதை உங்களுக்கு நான் சொன்ன இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? இந்தியாவில் எப்போ இதெல்லாம் மாறும்னு உங்களுக்கு தோணுது? என்ன பண்ணா இதெல்லாம் மாறணும்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு என்ன தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.